ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்ச்சிங் டெக்னிக்கில் பைனரி சர்ச் அப்படிங்கிற டெக்னிக் பார்க்க போகிறோம். இன்னொரு டெக்னிக் இருக்குது, லீனியர் சர்ச். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம போட்ட அந்த சர்ச்சிங் ப்ரோக்ராமில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் லீனியர் சர்ச். ஸோ நம்ம பொசிஷனை சொல்லணும், எந்த எலமெண்ட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த பைனரி சர்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் எலமெண்ட் நிற்கக்கூடிய பொசிஷனை சொல்லணும். இந்த பைனரி சர்ச்சில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸு அரேஞ்சாக இருக்கணும், ஆர்டர்டாக இருக்கணும், அசனிங் ஆர்டர்லேயோ டிசனிங் ஆர்டர்லேயோ இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் இந்த பைனரி சர்ச்சை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பைனரி சர்ச்சுங்கிறது ஆஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்லலாம், டிவைட் அண்ட் கான்கொயர் மெத்தட்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் நாம் எலமெண்ட்ஸை இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் நம்ம சர்ச் பண்ண போகிறதில்ல. ஒரு எலமெண்ட்டை ஒன்றா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம சர்ச் பண்ணலாம், இல்லை செகண்ட் ஹாஃபில் சர்ச் பண்ணலாம். அப்போ சர்ச்சிங்க்கான டைம் இங்கே ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோடையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுக்கான டைம் கூடுதலாகும். அப்படி இல்லாமல் லிஸ்ட்டில் ஒன்றா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம், இல்லை செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் சர்ச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சர்ச்சிங்க்கான டைம் ரெடியூஸ் ஆகும் பைனரி சர்ச்சில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், குரூப் ஆஃப் வேல்யூஸ் 23, 34, 45, 56, 67 அப்படின்னு சொல்லி அசனிங் ஆர்டரில் தான் இருக்குது. L=0 லோ வேல்யூ, லோ பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. 23ங்கிற எலமெண்ட்டு 0th பொசிஷனில் இருக்குது. இப்போ 23 0th பொசிஷன், 34 ஃபஸ்ட்டு பொசிஷன், 45 செகண்ட் பொசிஷன், 56 தேர்ட் பொசிஷன், 67 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ L=0. ஹை பொசிஷன் என்ன, ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, லென் ஆஃப் A-1 அப்படின்னு சொல்லி இப்போ 4ன்னு எடுத்துக்கணும். ரிசல்ட் RESங்கிறது ஒரு அவுட்புட் வேரியபிளாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சர்ச் எலமெண்ட் எந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறேன்னு பார்க்கும்போது நான் 34 இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இந்த 34 இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம அவுட்புட்டாக கொடுப்போம். இங்கே ஒரு ஒயில் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒயில் L=H, லோ வேல்யூ, லோ பொசிஷன், ஹை பொசிஷன். இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் இந்த ஒயில் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளே என்ன பண்ணுறோன்னா மிடில் பொசிஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். L+H டிவைடட் பை 2. ஸோ L+H அப்படின்னு சொல்லும்போது லோ பொசிஷன் வேல்யூவும் ஹெச்சுக்கு ஹை பொசிஷன் வேல்யூ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணி என்ன கோஷன்ட் வருதோ அதை எம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம தேடக்கூடிய பொசிஷன் மிடில் பொசிஷனாக கூட இருக்கலாம், கிடச்சிருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு மிடில் பொசிஷனுக்கு லெஃப்ட்டில் இருக்கணும், இல்லை மிடில் பொசிஷனுக்கு ரைட்டில் இருக்கணும். இப்படி தான் நம்ம 2 சான்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு மிடில் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு மிடில் பொசிஷனுக்கு லெஃப்ட்டில் இருக்கலாம், இல்லை மிடில் பொசிஷனுக்கு ரைட்டில் இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா லெஃப்ட்டில் சர்ச் பண்ணலாம், இல்லை ரைட்டில் சர்ச் பண்ணலாம். அப்போ இது வழியாக நம்ம நம்பர் ஆஃப் சர்ச்சிங் ஸ்டெப்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சர்ச் எலமெண்ட் லெஸ் தென் A(m). A(m)ங்கிறது மிடில் பொசிஷன் எலமெண்ட்டு. அப்போ லெஃப்ட் பொசிஷன் சொல்லும்போது லெஃப்ட் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் பார்ட்னா Lஓட வேல்யூ 0 தான், ஹெச்சோட வேல்யூ ஹை பொசிஷன் M-1 ஆகிடும். எம்முக்கு இடது பக்கம் லெஃப்ட் சைடு, அதனால் M-1 எடுத்துக்கிறோம். சப்போஸ் நம்ம சர்ச் எலமெண்ட்டு கிரேட்டர் தென் A(m), அதாவது மிடில் பொசிஷன் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குதுன்னு சொன்னால் L=M+1, லோ பொசிஷன் M+1 ஆகிடும், ஹெச் அதே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை வச்சுக்கிட்டு இந்த சர்ச்சிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச்சிங் எலமெண்ட்டை ஈஸியாக ஒன்றா எல்லா எலமெண்ட்லேயும் சர்ச் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் ஒன்றா லெஃப்ட் பார்ட்டு இல்லை ரைட் பார்ட்டில் மட்டும் சர்ச் பண்ணி நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எலமெண்ட்ஸ் என்னென்ன லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கணும். அதே சமயத்தில் எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம அவுட்புட்டாக கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கும் நான் மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு எப்படின்னு அந்த எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நான் 34 சர்ச் பண்ணுறேன். 34 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் எக்ஸிக்யூஷன்னா வந்து லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்குறோம். சர்ச் எலமெண்ட்டு 45 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை L=0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லோ பொசிஷன் வந்து 23 எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் 0. அது மாதிரி 67 இருக்கக்கூடிய பொசிஷன் 4. அதான் ஹை வேல்யூவில் H=4 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதான் N(a) -1. அப்போ கண்டிஷன் படி 0 ≤ 4 கண்டிஷன் ட்ரூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் m=L+H/2 பண்ணுறோம். அப்போ 2ன்னு கிடைக்கும். m=2. 0 + 4 / 2. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்ச் எலமெண்ட் வந்து 45 லெஸ் தென் A(m)ங்கிறதும் A(2)ன்னு சொல்லும். இப்போ A(2) வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 45 லெஸ் தென் 45 பார்க்குறோம், ஃபால்ஸு. அடுத்து 45 கிரேட்டர் தென் 45 பார்க்குறோம், அதுவும் ஃபால்ஸு. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. RES = 2ன்னு ஸ்டோர் ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் த பொசிஷன் ஆஃப் த சர்ச்சிங் எலமெண்ட் இஸ் 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இது நம்ம இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ரிவர்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த வைல் லூப்பில் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இஃப் SCR = A(m) அப்படின்னு கொடுத்துட்டு RES = m பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் எல்ஸில் இஃப் SCR less than A(m) H = m-1. அதே மாதிரி எலிஃப் SCR greater than A(m) L = m+1. இந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொடுத்தபடி அவுட்புட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இந்த பைனரி சர்ச் அப்படின்னு சொன்னாலே ஹாஃப் இன்டர்வல் சர்ச். ஒன்றா அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டில் மட்டும் சர்ச் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். அப்போ எல்லா எலமெண்ட்டையும் சர்ச் பண்ணும்போது டைம் அதிகமாக எடுத்துக்கும். இது மாதிரி பண்ணும்போது மெமரி ஸ்பேஸும் டைமும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ பைனரி சர்ச் அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி நீங்களும் மேனுவல் எக்ஸிக்யூஷனுக்கு சர்ச் எலமெண்ட் வேறு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு 34 ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் 45 நான் ஃபிக்ஸ் பண்ணி 45க்கான பொசிஷன் வந்து 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எனக்கு இன்புட்டாக கூட வாங்கலாம். SCR = input of enter element to search அப்படி கொடுத்து நம்ம கூட இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ.